பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ 6 அமைச்சர்கள் 10 வாரிய தலைவர்கள் பதவி அப்படின்னு தாவேக்கா பேரம் பேசியிருக்கு. அந்த அதிருப்தி அதிமுகவினர் இருக்காங்களே, அவங்ககிட்ட பேரம் பேசியிருக்கு. அதனால தான் தாவேக்காவுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் இவங்க வாக்களிச்சிருக்காங்க. அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சதா சொல்லியிருக்காப்புல. இதுதான் இந்த முதலமைச்சரோட தூய்மை ஆட்சியா? விஜய் அவர்களை சாடுறாரு முதலமைச்சரை. ஆரம்பத்திலேயே தப்பான ரூட்டில் செல்றீங்க, முதலமைச்சரோட இந்த பாதை சரி கிடையாதுங்கன்னு அந்தளவுக்கு தன்னோட மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பாருங்க, ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் ஆதங்கப்பட வச்சிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள், இன்னொரு பக்கம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் மன ஆதங்கப்பட வச்சிட்டாரு முதலமைச்சர் அவர்கள். இவ்வளோ வருஷமா அரசியல் அனுபவம் பெற்ற அவங்களையே இந்த அளவுக்கு பேச வச்சுட்டு இருக்காங்கன்னா, இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதா, இட்ஸ் அப் டு யூ மக்களே. அண்ட் இதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் இவங்க இந்த நேரத்தில் பேசாமல் இருப்பாங்களா? நிறைய விஷயங்களை பேசியிருக்காருங்க. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயல்ற முதலமைச்சர்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் விஜய் அவர்களை தான். பிளவுபட்ட அதிமுகவினருக்கு முதலமைச்சர் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக பல பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு பதிலுக்கு எதனா பண்ணணும்ல, அது என்ன பண்ண போறீங்கன்னு உங்களை ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்க அதே மக்கள் தான் அடுத்து இதே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு. இது தூய சக்தியா இல்லை அடுத்த கட்சி எம்எல்ஏஸை தூக்குற சக்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் பயன்படுத்துகிற சில வார்த்தைகளை கவனிங்க. கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. தாவை காட்சி தான் சொல்கிறாரு, உங்கள் ஸ்டார்டிங்கே இப்படின்னா ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அப்படிலாம் பேசியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த காலகட்ட யங்ஸ்டர்ஸ் அதிகமாக அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது விஜய் அவர்களை ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம், அதை மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த முதலமைச்சர் சார்ந்து வார்த்தைகளை இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ பெரிய மாறுதல்களை இந்த மாதிரி பார்க்க முடியுது. ரைட்டு, மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்துருக்கலாம், பெருசாக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அப்போ அந்த முடிவு எடுக்காமல் இப்போ இந்தளவுக்கு கட்சி ரெண்டாக திரும்ப பிளவுபட்டு எதுக்கு இதெல்லாம்? ஆமாம், இந்த பாஜக என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலங்க இது வரைக்கும். ஏன்னா இந்தளவுக்கு ஏடிஎம்கே ஃபுல்லாக கிளாஷில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களோட கூட்டணி சார்ந்து அதிமுகக்குள்ளே ஏதோ அங்கங்கே சில விமர்சனம் எழுந்ததான் சொல்லப்பட்டுச்சு. இது பார்த்தானா அதிமுக அதிருப்தி எம்எல்ஏஸ் நாங்கள் எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லி வச்சிட்டாங்க. பாஜக அதுக்கப்புறம் என்ன மூவ் பண்ண போகிறான்னு தெரியல.